இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மலை கோவில்களுக்கு செல்லும் பொழுது எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. பொதுவாக எல்லா ஆலயங்களும் இருக்கிறது. ஆனால் மலைக்கோவில் என்பது மட்டும் மிகவும் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் என்ன? அங்கே அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது ஒரு மலை அப்படின்னு ஏறும் பொழுது நமக்கே ஒரு உற்சாகம் என்பது கிடைக்கும் அல்லவா? அந்த மலைப்பகுதி என்பது மிகவும் சுத்தமான பகுதியாகவே இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் விட அந்த தெய்வீக சக்தியை ஈர்க்கக்கூடிய அந்த ஆகர்ஷண திறன் அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த ஆகர்ஷணம் என்பது மலைப்பகுதிகளுக்கு பொதுவாகவே உண்டு. இப்படி சொல்லுவா தெரியுமா? அதாவது இந்த மேருமலை அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? மேரு அப்படிங்கிற மாதிரி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவா. அந்த ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஒரு சில ப்ரிசம்லாம் கூட வீட்டில் வச்சுட்டு இருப்பா. இந்த கண்ணாடி ப்ரிசம் மாதிரிலாம் வச்சுட்டு இருப்பா. அந்த முக்கோண வடிவில் இருந்து கொண்டு இருக்கும் தெரியுமா? மேலே அந்த கூர்மையான பகுதி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த கூர்மையான பகுதி என்பது அந்த கதிர்களை ஈர்க்கக்கூடிய திறன் பெற்றதுன்னு சொல்றார். அந்த ஷார்ப் அப்படிங்கிறதுக்கு அத்தனை சக்தி என்பது உண்டு. ஆக ஒரு மலையானது இப்படி குவிந்திருக்கும் பொழுது அந்த மலைப்பகுதியினுடைய உச்சியானது மிகவும் அந்த தெய்வீக சாநித்தியத்தை ஈர்க்கக்கூடிய திறன் பெற்றதாக இருக்கிறது. எல்லா மலைகளுமே அந்த மலைகளிலே ஆலயங்கள் என்பது இயற்கையாகவே அமைந்திருப்பதில்லை. ஆனால் இந்த ஆலயங்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த மலைகளை நன்றாக கவனித்து பாருங்கள். அங்கே பல சிறப்பம்சங்கள் என்பது குவிந்திருக்கும். ஆலயங்கள் ஒரு இடத்துல போய் அமையறதுன்னு சொன்னாலே அது தெய்வீக சாநித்தியம் பொருந்திய இடமாகத்தான் இருக்கும். இப்படி யோசிச்சு பாருங்களேன், மனிதர்களே நடப்பதற்கு மேலே ஏறி செல்வதற்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது அந்த இடத்திலே போய் ஒரு ஆலயமானது எழுப்பப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு எத்தனை சிரமங்கள் என்பதை பட்டிருப்பார்கள். ஆனால் அத்தனை சிரமங்களையும் தாண்டி அங்கே ஒரு ஆலயத்தை எழுப்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு தெய்வீக சக்தி என்பது இல்லாமல், தெய்வத்தினுடைய துணை என்பது இல்லாமல், அந்த பகவானுடைய ஆதரவின்றி அப்படி ஒரு ஆலயத்தை எழுப்பி இருக்க முடியுமா? யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அது பழனிமலை ஆகட்டும், எந்த மலையாக இருந்தாலும் சரி. நிறைய ஊர்ல நம்ம அப்படியே ஊர் பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது, நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப பெரிய ஒரு மலை குன்றினை பார்ப்போம். ரொம்ப பெருசா இருக்கும். ஆனால் அந்த மலை உச்சியில ஏதோ ஒரு சுப்பிரமணிய சுவாமி கோவில்ங்கிறது கட்டி இருப்பார்கள். இது என்னடா இங்க எப்படி போய் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கி போய் பார்க்கும்பொழுது தான் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மலைக்கு ஏறுறதே அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனால் அங்கே ஒரு ஆலயத்தை எழுப்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே தெய்வீக சாநித்தியம் என்பது நிறைந்திருக்கிறது என்பதானே பொருள். சாதாரணமாக நம்ம நடக்கிறதுக்கே கஷ்டப்படுற இடத்துல போய் ஒரு ஆலயத்தையே எழுப்பி இருக்கிறார்கள் சொன்னால் இங்கிருந்து அதற்கான கட்டுமான பொருட்களை எல்லாம் மேலே எடுத்து சென்றிருப்பார்கள் தானே. எப்படி அதனை சுமந்து கொண்டு சென்றிருப்பார்கள் என்பதை யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஆக தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது அந்த இடத்திலே குவிந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். மலை உச்சியிலே இருக்கக்கூடிய, மலை மீது இருக்கக்கூடிய அந்த ஆலயங்களை தரிசிப்பதால் என்ன பலன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆன்மாவானது தெளிவு பெறுகிறது என்பதுதான் அதற்கான நேரடியான பதில். மனதிலே இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி விடுகிறது அப்படின்னு சொல்ற. ஒவ்வொரு மலை உச்சியிலே இருக்கக்கூடிய ஆலயங்களிலே அங்க இருக்கக்கூடிய சுவாமி பார்த்தோம்னா அவர் நமக்கு ஞானத்தை போதிப்பவராகத்தான் இருப்பார். அது சபரிமலை சாஸ்தாவாக இருக்கட்டும், அல்லது பழனிமலை ஆண்டவராக இருக்கட்டும், அல்லது நம்ம எப்படி வர நம்ம ஈவன் நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதியை கூட எடுத்துக்கலாம். சார் அவர் செல்வத்தினுடைய அதிபதியா இருக்கார், நீங்க அவரை போய் ஞானம் போதிக்கிறாருன்னு சொல்றேன்னு சொன்னா அவரும் அங்கே நமக்கு ஞானத்தை போதிக்கின்ற விதமாகத்தான் அமர்ந்திருக்கிறார். அந்த திருமலை திருப்பதியை பார்த்தோம்னா சந்திரனுடைய ஸ்தலமாகவே சொல்வார்கள். எதற்காக சந்திரனுடைய ஸ்தலமாக சொல்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா, சந்திரன் என்பவர் தான் மனோகாரகன். நம்முடைய மனதிலே உண்டாகக்கூடிய அந்த குழப்பங்களை, அந்த தெளிவின்மையை போக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு திருமலையை சென்று தரிசிக்க வேண்டும் சொல்றார். அதுதான் சந்திர ஸ்தலமாகவே நமக்கு பயன் தருகின்ற வகையிலே அங்கே இருக்கிறது. ஆக இப்படி எந்த மலையிலே இருக்கின்ற அந்த ஆலயங்களுக்கு சென்று தரிசிப்பதன் மூலமாக நம்முடைய மனமானது தெளிவடைகிறது. அதன் மூலமாக நம்முடைய ஆன்மா என்பதும் தூய்மை அடைகிறது. ஒரு மலைக்கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுதே அதற்குரிய உற்சாகம், அதனை நீங்கள் அனுபவித்தே உணர இயலும். சர்வே ஜனாः சுகினோ பவந்து.